துதியினால் வரும் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. துதி துதி என்பது நம் தேவனை நம் அருகில் நெருங்கச் செய்வது. அவர் துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜா எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாம் துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. வேதத்தில் பிரியமானவர்களே, சூழ்நிலைகளை பார்க்காதபடி, சூழ்நிலையை பார்த்தா நடக்காது, ஆனால் துதிக்கும் போது அது நடக்குது. எப்படி? எரிகோ கோட்டை துதியினால் இடிந்து விழுந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7 நாள் அதை சுற்றி வர்றாங்க. தேவனை ஒன்றும் இல்லை, தேவனை துதிக்கிறாங்க, கர்த்தர் நல்லவர்னு துதிக்கிறாங்க. 7ஆவது நாள் துதித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த பெரிய எரிகோ கோட்டையை யாருமே சுத்தியல் வச்சியோ பெரிய பெரிய புல்டோசர் வச்சியோ அதை இடித்து தள்ளலை. அவங்க துதியினால் இடிந்து நொறுங்கி அந்த மதில் விழுகுகிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இது போல் தான் நம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். மலை போல் அந்த பிரச்சனைகள் குமிஞ்சு நிற்கலாம். இல்லை, இதை தள்ள முடியாது, இது இப்படித்தான், இது மாறாது, இது நடக்காதுன்னு நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நாம் துதிக்கும்போது நிச்சயமாக எல்லாம் தவிடுபடியாகிறது. எல்லா பிரச்சனைகளும் மலையை போல நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் தூள் தூளாய் மாறுகிறது. அது இடிந்து விழுகிறது. ஆம், எல்லாம் மாறும். யோசபாத் ராஜா, அவருடைய இராணுவ வீரர்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் அவரை எதிர்த்து வர்றவர்களோ அவரை காட்டிலும் இன்னும் நிறையா லட்சக்கணக்கான வீரர்கள் அதிகமாக புறப்பட்டு வர்றாங்க. இவரால் எதிர்கொள்ள முடியாது, பயப்படுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு என்ன வார்த்தை வருது? அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இவர் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஊழியத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய வீரர்களை முன்னால் அனுப்புவாங்க, படை வீரர்களை. இவர் என்ன பண்ணுறாராம், 4000 துதிக்கும் லேவியர்களை, துதிப்பவர்களை, கர்த்தருக்கு முன்னாடி 4000 பேர் லேவியர்களை நிறுத்தி, ஒன்றும் இல்லை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது என்று துதித்து கொண்டே அவங்க முன்னால் போகிறாங்களாம். இவங்க பின்னாடி போகிறாங்களாம். அங்கே நிற்கிற இவனை எதிர்த்து நிற்கிறவன் தோற்று போயிட்டான். அந்த பிரியமானவர்களே, யோசபாத் ராஜா ஜெயம் எடுத்தார், துதியினால் ஜெயம் எடுத்தார். சூழ்நிலையை பார்த்தீங்களா? அவர் பார்க்கல. 4000 பேர், நமக்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, இவங்கள வேற துதியில் வச்சுட்டா எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு நினச்சிருப்போம். அது மனித மூளை. பாருங்க, அவர் துதிக்கும்படியா தேவனை நம்பி இருந்தபடியினால், அவர் துதியினால் எல்லா தடைகளும் நீங்குன்றத, ஜெயம் உண்டாகுன்றத அவர் அறிந்திருந்ததுனால யோசபாத் ராஜா அப்படி செய்தார். தாவீது பார்க்கல, ராஜாதி ராஜாவா, 127 நாட்டுக்கு ராஜாவா எப்படி மாறினார்? ஆடு மேய்க்கிறவர், ஒரு சின்ன சிறுவன், ஆடு மேய்க்கிறவர். எப்போ பாரு ஆடு மேய்க்கும்போது தேவனை துதித்து கொண்டே இருந்தாராம். பாருங்க, ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்கினது இல்லை, ராஜாதி ராஜாவாய் 127 நாட்டுக்கு ராஜாவாக்கினார். இன்று உங்கள் வாழ்க்கையில் துதி இருந்தால் உங்கள் நிலைமை மாறும். நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் கூட இருக்கலாம், ஒரு சின்ன போஸ்ட்டில், கடைசி போஸ்ட்டில் இருப்பீங்க, கிரேட் 4ல். ஆனால் கர்த்தர் உங்களை A1ல் கொண்டு வருவார். நீங்கள் எந்த இடத்துல குறுகி போய் நின்னீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிழ்வார். இது உண்மை பிரியமானவர்களே. துதிக்க வேண்டும். துதியினால் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஏன் இயேசுநாதர் பிறந்தார், அந்த மேய்ப்பர்கள்லாம் அவங்கள பார்க்க வர்றாங்க. அப்போ பார்க்க வரும்போது தேவனை துதித்து கொண்டே தான் வர்றாங்க. அவர் பிறந்த உடனேயே துதி உண்டாகுது. அல்லேலூயா. அப்புறம் அவங்க தன்னுடைய காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு அவங்க திரும்பி போகும்போதும் இயேசுவை துதித்து கொண்டே திரும்பினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், தேவனோடு நெருக்கமாய் உள்ளவர்கள் தேவனை துதிப்பார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார். உன் வாயை முடிக்கிட்டு நீ மௌனமாக இருந்தால் எப்படி துதிப்ப? உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. நம் வாய் எதுக்கு கொடுத்துருக்குன்னா, உதடுகளின் கனி. நம் வாயிலிருந்து கர்த்தர் ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, அதை செலுத்தும் போதே நம் கட்டுகள் உடைகிறது பிரியமானவர்களே. நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் எல்லாம் நொறுங்கி விழுகிறது பிரியமானவர்களே. ஏன்னா சாத்தான் நம் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறான்.
பெர்கமன்ஸ் ஐயா பாடுவார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தாலே சாத்தான் ஓடிடுவான். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் துதிச்சு பாருங்க, சாத்தானுக்கு அங்கே இடம் இல்லை. அவனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும், அவனுடைய தந்திரங்கள் செல்லாமல் போகும். நம்மளை குறித்து ரொம்ப வைராக்கியமாக தந்திரத்தோடு இருப்பான், ஆனால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. துதி நம் வாழ்க்கையில் கட்டுக்களை உடைக்கும், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொண்டு வரும். வெளிப்படுத்தலில் சொல்லியிருக்கு, ஏன் 24 மணி நேரமும் மூப்பர்களும் மேலே இருக்கிற அந்த 4 ஜீவன்களும் எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, தேவனை துதியுங்கள், துதி உண்டாகட்டும். சிங்காசனத்திலிருந்து சவுண்டு வருது, தேவனை மகிமைப்படுத்துகின்ற துதி உண்டாகட்டும் என்று. கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து பேசுகிறவருடைய கட்டளை அது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றார், அவர் அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி போகும்போது எல்லாரும் அவரை பார்த்து துதிக்கிறாங்க. அந்த உன்னத தேவனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி அவங்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அப்போ சும்மாரு அப்படின்னு சொல்லி அந்த இவங்கெல்லாம் அவங்கள அரட்டுறாங்க. ஆனால் அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகட்டும் என்று சொல்கிறார், என்று எழுதியிருக்கிறதே என்றார். குழந்தைகள்னா யாருன்னா சின்ன பிள்ளைங்க, பாலகர் யார், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட், குட்டி பிள்ளைங்க. ஈவன் பாலகர்னா ரொம்ப குழந்தைங்க, 2.5 வயசுல இருந்து பாருங்கள். அப்போது அந்த பாலகர் வாயினால் துதி உண்டாகணும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பால் மறந்த உடனே நீங்கள் கர்த்தருக்கு துதியை அந்த பிள்ளைங்களுக்கு செலுத்துவதற்கு நீங்கள் பாடல் பாட கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை முழுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆம், பாலகர் வாயினால் வர்ற துதியில் தேவன் மயங்குவார், தேவன் அதை ரசிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் துதியில் பிரியப்படுகிறவர். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, அப்போ இவர்கள் என்னை பார்த்து துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகளும் என்னை நோக்கி கூப்பிடுன்றாரு. அல்லேலூயா. பாருங்க, நீ இவங்களை துதிக்க வேண்டான்னு தடை பண்ணுறப்பா, ஒருவேளை இவங்களை நீ தடை பண்ணிடலாம், அந்த கீழே கிடக்கு பாரு, அந்த கல் என்னை நோக்கி கூப்பிடுன்றார், என்னை நோக்கி துதிக்கும்ன்றாரு. துதியினுடைய வல்லமையை பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கல்லு கூட என்னை பார்த்து கூப்பிடுன்றார். அப்போது கல்லு கூட கூப்பிடுதுன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தாராம். ராஜாதி ராஜா, அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும் சொல்லுங்க, எவ்வளவு காரியங்கள் இருந்திருக்கும். எந்நேரம் போர் தான், எந்நேரம் அவருக்கு வேலை தான். ஆனால் ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தார். நான் சில நேரம் ப்ரேயர் பண்ண வர்றவங்ககிட்ட கேட்பேன், உங்கள் பேர் டேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேரை கேட்டால், சரி தாவீதுன்னு பேர் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு துதிப்பீங்களா, எத்தனை முறை துதிப்பீங்கன்னா, துதின்னா என்னன்னு தெரியல இல்லைம்பாங்க. பேர் கூட பாருங்களேன், வேதத்திலிருந்து வைக்கிறோம், ஆனால் அந்த பேருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்கிறோம். இது எத்தனை வருத்தத்துக்குரியது. ஹல்லேலூயா. நம் துதி அசைக்கும் பிரியமானவர்களே, தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். ஆமாம், நம்ம பெரிய பெரிய அதிகாரிகிட்டையும் பெரிய பெரிய பிரபலமானவங்ககிட்டையும் நம்ம போய் நிற்க வேண்டாம். நம்ம வீட்டில் துதிச்சா போதும், அவர் கிரியை செய்வார். இது உண்மை. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஜீவனுள்ள தேவனை நாம் ஜீவனோடு ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க வேண்டும். அவர் கல் இல்லை, சிலை இல்லை, ஜீவன் உள்ள தேவன். அவரை உண்மையாய் ஜீவனோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த சிங்காசனத்திலிருந்து வந்த சத்தத்தில் என்ன வருதான், தேவனுடைய ஊழியர்காரர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் துதியுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் துதியுங்கள். ஆம், கர்த்தருக்கு பயந்தவங்க துதிப்பாங்க. நாம் எதை துதிக்க வேண்டும்? தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும், அவருடைய கிருபையை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. நாம் துதிக்கவில்லை என்றால் உண்மையில் நாம் நன்றி மறந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம்.
தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி செலுத்தாதபடி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் நன்றியோடு தேவனுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, தேவனை துதிக்கிறது, அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம். ஒரு சாதாரண ஒரு அதிகாரிக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்குறோம். ஒரு ராஜா வர்றாருன்னா ராஜாதி ராஜா மார்த்தாண்ட என்னென்னமோ வீர சிங்காசன வருகிறார்னு சொல்லி ஒரு சாதாரண ராஜாவுக்கே ஒரு 4 பேர் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அவரை கனம் பண்ணுவாங்க. நம் தேவன் யார்? ராஜாதி ராஜா. நீங்கள் எழும்பும் போதே உங்கள் துதியினால் உங்கள் வாய் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி பலியினால் உங்கள் வாய் நிரம்பி இருக்க வேண்டும். உங்கள் வீடில் துதி நிரம்ப 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 உங்கள் வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கல்லு கூட என்னை பார்த்து கூப்பிடணும்னு சொன்னால் அப்போ நம்ம கல்லு இல்லை, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நமக்கு சுவாசம் மூக்கில் நமக்கு நாசியில் இருக்குல்ல, அப்போ நம் தேவனை துதிக்க வேண்டும். வானமும் அதிசயங்களை துதித்து பாடிடும், வானமும் அதிசயங்களை துதித்து பாடிடும், பூமியும் கூட படைப்புகளை எண்ணி எண்ணி துதித்திடும், பூமியும் கூட படைப்புகளை எண்ணி எண்ணி துதித்திடும், நானும் கூட கிருபைகளை துதித்து பாடுவேன், நானும் கூட கிருபைகளை துதித்து பாடுவேன். நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே. நான் துதித்திடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கவி பாடி துதித்திடுமே. வானமும் அதிசயங்களை துதித்து பாடிடும், பூமியும் கூட படைப்புகளை எண்ணி எண்ணி துதித்திடும். ஆம் பிரியமானவர்களே, வானம் தேவாதி தேவனுடைய அந்த அந்த வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறதை, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்ததை பார்த்து துதிக்குமா, அதிசயங்களை எண்ணி துதிக்குமா. பூமியும் அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் பார்த்து பூமி தேவனை துதிக்குமாம். வானமும் பூமியும் தேவனை அவர் உண்டாக்கின, அவர் தான் வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின யாவும் அவரை துதிக்கும் போது அவரால் உண்டாக்கப்பட்ட தாயின் கருவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டாமா? இன்று முதற்கொண்டு தேவனை துதிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். துதியின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ.